வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் என்னை ரொம்ப நினச்சிக்கிட்டீங்களா? விஜயலட்சுமி அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தீங்க, எனக்கு கேட்டுச்சு. அதுக்கு தான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களை தாங்க இன்றைக்கி இத்தனை நாளாக எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்குன்னு மாதிரி கதையாக ஒரு சில பேருக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா கால் கிடுக்கிட்டுன்னு ஆடிட்டு இருக்கோம். ஐயோ அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கால் கிடுக்கிட்டுன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோவில் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்வர் விஜய் அவர்களோட சேர்த்து வச்சு எந்த பெண்ணையாவது தப்பாக பேசுனா சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்து, அதுக்கும் அடங்கலை அப்படின்னா ஒரு 4 மாதம் தூக்கி உள்ள சிறையில் வச்சிங்கன்னா, கொஞ்சம் களி தின்னாங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி அந்த பெண்ணை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரியாயிட போகிறாங்க இல்லையா? அதை விட்டுட்டு நீங்கள் அந்த பெண்ணை பற்றி தப்பாக பேசினா நாங்கள் விஜயலட்சுமியை பற்றி பேசுவோம் அப்படின்னா அது எப்படி சரியாக வரும்? அது தப்பு தானே. அக்கா யாரை இன்டெரக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெரக்டாக எனக்கு தெரிஞ்சு டேரக்டாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் 15 வருஷமாக நாங்கள் தமிழ் தேசியமும் தமிழ் மக்களுக்காகவும் நிற்கிறோம்னு சொல்லிட்டு திறநிதி வாங்குற ஒரு பிச்சைக்காரங்களை பற்றி அக்கா சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிச்சைக்காரன் நான் சொல்லலைங்க, கோவப்படாதீங்க. ஒன்று சொல்லியிருக்காரு, பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து தாங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் தப்பு கிடையாது. பிச்சைக்காரங்கன்னா கேவலமாக நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் உட்காந்து இருந்துக்கிட்டு அக்கா இன்டர்நெட் இல்லை டேரக்டாகவே நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா பெண்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா அப்படின்னு நான் கேட்கல, அக்கா கேட்குறேன். ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னால் எவனுக்கோ வலிக்குதான். ஏன் வலிக்குது? ஜோசப் விஜய்ன்றது தானே முதல்வர் விஜய் அவர்களோட உண்மையான பேர். உண்மையான பேரை தானே அவர் வச்சிருக்கிறாரு. ஏதாவது பொய்யான பேரை மக்களை ஏமாத்துறதுக்கு வச்சிருக்கிறாரா? சும்மா எதாட்டாலும் குத்தம் சொல்ல வேண்டியது. பேசினா தப்பு, பேசலனா தப்பு, மூச்சு விடலனா தப்பு, மூச்சு விட்டா தப்பு. பைத்தியங்களாடா நீங்க? யார் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் சும்மா வளரிட்டு இருக்கீங்களோ உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறேன். ஓஜி இஸ் கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக தானே கேட்குறாங்க அக்கா. இங்கே ஒரு சில பேர் என்னென்னா தன்னோட அரசியல் ஆதாயத்துக்கு தாம் பேரை மாற்றிக்கிட்டு செந்தமிழ் சீமானு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. உண்மையை பார்த்தீங்கன்னா செபஸ்டியன் சைமனா அவரோட உண்மையான பேர். அது இப்போ தான் பரவலாக இவர் வாயை கொடுத்து வம்படியாக நம்மளே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஆள் வாய் இருக்குதுன்னு ஒரு வாய் பேசுறது, ஸ்டேஜ் கிடச்சிச்சு அதில் மைக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் வாயை கொண்டு விட்டு உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சமத்தியான அடி இப்படி தான் உணர்ந்துட்டுருக்கோம். பார்த்தீங்களா, அக்கா இறங்கிட்டாங்க. கொம்பை இறங்கின கதையை அக்கா இறங்கிட்டாங்க. நம்ம அக்கா கிட்டேருந்து டெய்லி ஒரு வீடியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கோர்ட்டு கேஸ் நிலையான வாய்ப்புகள் இருக்குல்ல. சத்தக்கட்டாமல் கம்முன்னு இருந்துருக்கணும்ல. இப்போ இந்த போய் சண்டை போடுங்க. நீங்கள் இங்கே ஒரு பக்கம் ஒரு நடிகை உட்காந்து இழுத்து பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ அக்கா கூட போய் உட்காந்து சண்டை போட்டுருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இதே பொழப்பாக போச்சு. என்ன நாம் தமிழர் தம்பிகளே, ஓப்பனாகவே கேட்குறேன்டா உங்களுக்கு இனிமேல் இது அடுத்தது என்ன பண்ணணும்? அக்காவிட்ட போய் நம்ம வம்பளுக்கணும். அக்காட்ட போய் கடந்து கடிக்கடின்னு கடிக்கணும். எப்படி நீ பேசலாம், எப்படி இங்கே ஒன்று பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் திரும்ப அதுக்கப்புறம் அவரை போய் கடிக்கணும். அக்கா திரும்ப இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. திரும்ப நீங்கள் கோர்ட்டு கேஸ் நாளையும் திரும்ப நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே போகணும். அங்கே இருந்து அண்ணனை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டிட்டு அப்படி மாசாக போய் அங்கே போய் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருந்துக்கிட்டு என்ன இத்தனை வருஷம் 15 வருஷமாக இப்போ இருந்துட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க, நீ வந்தால் நீ வேணான்னு போயிட்டா விருப்பப்பட்டு தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு டைலாக் பேசிட்டு போகணும். அதையும் பின்னாடி 2 லேடிஸ் அண்ணன் சூப்பராக பேசுகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு போகணுமா? அக்கா வந்துட்டாங்க. என்னமோ உங்களுக்கு இருக்குடா. உங்களுக்குலாம் நம்ம விர்ச்சுவல் வாரிசெல்லாம் யாரும் பிடிச்சி அடிக்க மாட்டாங்க. அக்காவே அவங்களை பிடிச்சி நொறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நீங்கள் அவங்க அக்கா கூட சண்டை போடுறது தான் மெயினாக வேலையாக ஆக போகுது. அப்புறம் இன்னொருத்தன் ஒரு விமர்சனம் பண்ணுறான் முதல்வர் விஜய் அவர்களை. அதாவது விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் இப்படி அமைதியாக இப்படியே உட்காந்துருக்காங்களாம். அவனால் 5 நிமிஷம் கூட அப்படி உட்கார முடியாதான். இல்லை, அந்த விமர்சனம் பண்ணுறவனுக்கு சொல்கிறேன், ஒன்றால் 5 நிமிஷம் உட்கார முடியாதுன்னா அது ஓம் பிரச்சனைப்பா. அதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சட்டமன்றத்தில் பரதநாட்டியம், குச்சிப்புடி, கரகாட்டம், ஒயிலாட்டம் அப்படின்னு ஏதாவது ஆடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. எல்லாரும் அமைதியாக தான் இருக்கணும். அப்படி தான் முதல்வர் விஜய் அவர்களும் அமைதியாக இருக்காங்க. அக்கா கரெக்டாக தான் கேட்குறாங்க. விஜயலட்சுமி அக்கா கரெக்டாக கேட்குறீங்கக்கா. அவனுக்கு முன்ன பின்ன சட்டமன்றத்துக்குள்ளே போனால் அவங்களுக்கு தெரியும். அவனும் இந்த மானம் கெட்டவனுங்க கேட்குறாங்க. பற்றியில் 5 நிமிஷம் கூட அவங்களால இருக்க முடியல. அவர் இருக்கிறாருன்னா எனக்கு அது எப்படி தோணுதுன்னா மஞ்சப்பொடி தாக்கப்பட்டார். அதுதான். அதாவது எப்படி கேவலமாக கேட்கணுமோ அப்படி அக்காவுக்கு நாசக்கா கேட்டுருச்சு. அப்பவும் இவனு இந்த திருந்தாத ஜென்மங்கள் உட்காந்து இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா
ஃபயர் விட்டுட்டு இருப்பானுங்க. இந்த பார்த்தீங்களா சாட்டை பயிலுகடா, சாட்டை ஆன்ஸ் ஃபயர், சாட்டை பார்த்தீங்களா சாட்டை ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருப்பானுங்க. அவனே ஒரு தற்குறிடா. அவனோட பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கடா. அவன் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இருக்கிறதுலே மானம் கெட்டவனுங்கலாம் அந்த கட்சியில் தான் இருக்கானுங்க. சீமானவர்களும் சரி, சாட்டை திறம்பர்களும் சரி, இருக்கிற அத்தனை பேரும் மானம் கெட்டவனுங்க. அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கானு, அவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்கானுங்க. ஏன் நீ கும்பிட்ற சாமியை கடவுளே கேவலமாக பேசியிருக்கானடா. அப்படிப்பட்ட இடத்துலாம் போய் நீங்கள் இப்படி இருந்துக்கிட்டு அண்ணன்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் பேசுகிறான்னு சொல்லிட்டு எப்படா நீங்கள் நம்புறீங்க? எப்படி ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமாவது வந்து அந்த எப்படி சொல்கிறது மானம் இருக்கணும். அந்த மானமே இல்லாதவன்ட்டு எப்படி பண்ண போறீங்க? இவனெல்லாம் எப்படின்னா, இவனுக்கு அந்த மானம் கிடையாது. இவனுக்கு ஒரே வழி, இவனுக்கு அந்த மானம் ரோஷம் ஏதாவது ஒன்று வரணும்னா வெளியே வந்து மக்கள்கிட்ட அந்த மானம் உங்களுக்கு இருக்குல்ல, மானம், அந்த மானம் எப்படி இருக்குது, அது மானம்னா என்னன்னு சொல்லிட்டு இவனை வந்து கற்றுக்கணும். அப்போன்னா மட்டும்தான் அந்த மானம் வரும். இல்லைன்னா வந்து மானம் கெட்டவனுங்க. தமிழ் தேசியம்னு சொல்லுவானுங்க. திராவிடம் வந்து வேணாம் பேசணுன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கோம் அதோட டாப்பிக்கு. பட் நீங்கள் இவரெல்லாம் சீமானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திராவிடத்தை ஒரு டைம் தூக்கி பிடிச்சவர். இப்போ தமிழ் தேசியம்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு மனுஷனாக இருக்கிறவன் அப்பப்போ கொள்கையை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு புரியலடா. நீலாம் மனுஷ பிறவிகள் தானே, வேற எதுவும் கிரகத்துலேருந்து வந்து விழுந்துட்டீங்களா? நீங்கள் ஒரு தடவை கூட நீங்கள் கேள்வி கேட்கல என்னதான் உங்கள் பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் போய் நிற்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. இல்லை, யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் பேசுனதுங்க. போன வருஷமா இந்த வருஷம் அண்ணன் உட்காந்து பேசுனது தான் பழசு தான். இப்போ நடந்தது கிடையாது. கரெக்டு தான், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அண்ணன் பேசுறது எப்படி இருக்குன்னா, ஏன் நீங்கள் அவங்கள கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை பண்ண மாட்டேங்கிறீங்கட்டு எனக்கு புரியலண்ணே. உங்களை மாதிரி இருந்துக்கிட்டு உங்கள் சாட்டை பையன் இருந்துக்கிட்டு அடுத்தவங்க பர்சனலாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இழுத்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். பார்த்தீங்களா, பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. உட்காந்து முழுக்க பேசுகிறது அதுதான். விஜய் அவர்களை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு பட்டம் கட்டினது அவர் தான். அடுத்தவங்க குடும்பத்தில் உட்காந்து இழுத்து பேசுகிறது தான் சாட்டை பையன் தான். அவனுங்கள மாதிரி நான் எங்களை உட்காந்து பேச சொல்கிறீங்களா? இந்த பார்த்தீங்களா அண்ணன் இந்த இதை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார், இந்த பார்த்தீங்களா அவங்களோட பசங்களுக்கு இதை நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேச முடியும் சொல்ல நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். இப்போ கூட பாருங்கள், இந்த வீடியோவில் இவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டை பற்றி அதிகமாக நான் பேசிக்க மாட்டேன். உங்களோட பர்சனல் 15 வருஷம் கழிச்சு இப்போ வந்து எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, 15 வருஷமாக அவங்கள நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியுங்க? 15 வருஷம் வாய் திறக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கீங்களா? ஏன்னா 15 வருஷம் வாய் திறந்து பேசுன்னு வச்சுருக்கீங்களா? இப்போ கொஞ்ச நாள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ திரும்ப வந்திருக்காங்களா? இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கிறா? 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இதே வாய் அவங்கள தெரியாதுன்னு சொன்ன வாய் தானே, அதுக்கப்புறம் இப்போ தெரியுதுன்னு சொல்லு தானே. அப்போ எது உண்மை எது பொய்? உங்களுக்கு இந்த விஷயத்துலேயே ஒரு பொய் தான் இருக்குது. ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் தெரியுது இப்போ 15 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ உங்களை எப்படிங்க நம்புவாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள்? இதுலேயே பொய்யா இருக்குது. இதுலேயே பொய், எல்லாமே பொய். கேட்டால் ஒரு பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இதுவே பொய். பழைய வீடியோலாம் இருக்குது, எடுத்து பாருங்கடா. அப்போவாது திருந்துங்கடா. இந்த வீடியோவே எதுக்குன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்றும் சும்மா கிடையாது, புரியுதா? தமிழ் தேசியம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நிற்கிறேன், தமிழ்நாட்டு பிரச்சனைகள் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒன்று இருந்துக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த நடிப்புக்குள்ள நீங்களும் உட்காந்து ஃபயர் விடுறீங்க. நீங்கள் தற்குறித்தனமாக இருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிங்கடா. கொஞ்சமாவது நம்ம அண்ணன் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. ஒன்றுன்னு சொல்கிறீங்களா? ஒரு விஷயத்த நம்பலாம்டா. முழுக்க ஒருத்தர் மனுஷன் பொய்யா சொன்னால் எப்படா நம்புறீங்க? எனக்கு தெரிலடா. எனக்கு பரிசலில் போனாருன்னு சொல்கிறாரு, கிலோ கணக்கில் ஆமக்கறி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. AK-47 இவர் தான் பார்த்தாராமா. இப்போ ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவரை கைது பண்ணி உள்ள தூக்கி வச்சுட்டாங்களாம். இவர் பேரை கேட்டோன்னே அப்படி மிரட்டாங்களாம். இவர் ஒன்றுமே பண்ணலாம், உள்ள தூக்கி வச்சுட்டாங்களாம், பச்சை ஊற்றிக்கிட்டாங்களாம். என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அத்தனை பொய்யும் சொல்கிற ஒரு மனுஷன் இவர் மட்டும்தான் இருக்க முடியும். கேட்டால் எங்கள் அப்பா இருக்கும்போது அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்ட்டு. எங்கே அவர் அப்பா போனதுக்கப்புறம் அவர் அப்பானா அவரை சொல்லலைங்க. அவர் எல்லாத்தையும் அப்பா மாமன் மச்சான் தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு. யாராவது ஒருத்தவங்க வச்சுக்கோங்களா, அவர் இருக்கும்போது இந்த மாதிரி இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பிரபாகரவங்க இருக்கும்போது இவருக்கு பின்னாடி ஒரு சாப்பிட்டுலாம் குறிப்பிடுக்க ஒரு ஆளை கொண்டு விட்டாங்களாம். ஏன்னா அங்கே என்ன வேலைனா அங்கே ஒருத்தரவும் என்னத்துக்காக போகிறான்னாங்க. இவர் திங்கிறத உட்காந்து குறிப்பிடுறதுக்கு ஒரு மனுஷனை கூட விட்டுருக்காங்களா? இதுவே மிகப்பெரிய பொய்ன்னு உங்களுக்கு தெரியாதாடா? ஆதாரம் ஒன்று எதுக்கு எடுத்தாலும் பேசுகிறல்ல, ஆதாரத்தை வச்சுட்டு பேச சொல்கிறேன். ஒன்றைங்களா ஃபோட்டோவே கிராபிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அப்போதாவது திருந்துங்கடா, திருந்தாத ஜென்மங்கள். அக்கா வந்துருச்சு இனிமேல் பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு வந்து சண்டை வந்து விர்ச்சுவல் வாரிசுடைய கிடையாது. போய் இந்த அக்கா கிட்ட சண்டை போடுறதா உங்களுக்கு மெயினான வேலையாக நம்ம இருக்க போகுது. அதனால் எங்களுக்கு வேலை மிச்சம்னு நினைக்கிறேன்.